ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க. எது நடக்கக்கூடாதுன்னு விரும்பணும் அது நடந்துருச்சு. கரெக்டாக லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில் வந்து பேங்க் நிஃப்டி இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தது. பேங்க் நிஃப்டி இது வரைக்கும் சப்போர்ட்டை உடைக்காமே இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி கிளியராக பிரேக் அவுட் ஆன உடனே நிஃப்டியும் வந்து இதான் சான்சஸ் சொல்லிட்டு அதுவும் வந்து 25,400 க்ளீனாக வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மந்தோட க்ளோசிங், வீக்லி க்ளோசிங் எல்லாமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரோடு தான் முடிஞ்சிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இப்போ பிரேக் அவுட் ஆனதுனால நிஃப்டி வந்து கண்டினியூவாக இறங்க தான் செய்யும். இந்த வீடியோவில் வந்து நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன், பேங்க் நிஃப்டி ப்ரைஸ் ஆக்ஷன், ஓவரால் செக்டார், அதாவது மிட் கேப், ஸ்மால் கேப், ஹெச்டிஎஃப்சியில் இது மட்டும் பார்ப்போம். மற்றதாக டீட்டெயில்டாக வந்து நான் அப்கமிங் டேஸில் நான் ஐடியை பற்றி ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறேன் சண்டே. ஓகே, ஸோ ஐடி வந்து எந்த ஒரு ரிக்கவரியும் இல்லை, திருப்பி அதே இடத்துல தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. அது என்ன ஆக போகுது, ஐடி செக்டார் கோவிந்தாவா அப்படின்னு ஒன்று டெக்னிக்கலாக என்ன நடக்க போகுதுன்றது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக வீடியோ சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் இன்றைக்கி டே க்ளோசிங் பேங்க் நிஃப்டி பாருங்கள். நான் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இது வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகாமல் ரீட்டைன் ஆகிட்டே இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பிரேக் அவுட். நேற்று கூட சொல்லியிருந்தேன், இன்றைக்கி வந்து முக்கியமான நாள். ஒன்று மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும், இல்லை கீழே டவுன் சைடில் உடச்சுன்னா மார்க்கெட்டிங் வந்து ஃப்ரீ ஃபால் ஆகிடும் அப்படின்னு. இன்றைக்கி டெசிஷன் மேக்கிங் டே. கிளியராக வந்து அதை வந்து யூஸ் பண்ணி பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல, அதாவது 3 மணிக்கு முன்னாடி வரைக்குமே வேறு சினாரியாக இருந்துச்சு. 3 மணிக்கு மேலே வந்து ஒரு சிங்கிள் இன்ட்ராடேயில், அதாவது 5 மினிட்ஸ் கேண்டில் கிட்டத்தட்ட நிஃப்டி 100 பாயிண்ட்டுக்கு மேலே ஃபால் ஆச்சுன்னு சொல்லலாம். பேங்க் நிஃப்டியும் ஒரு ஃபியூரியஸான செல்லிங். கிட்டத்தட்ட வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டி ஒரு 5 நிமிஷத்தில் விழுந்திருக்கு. நிஃப்டி வந்து 120 பாயிண்ட்டு கிட்ட விழுந்திருக்கும். ஸோ அந்த 3 மணிக்கு நடந்த செல்லிங்னால அந்த ஓவரால் பிக்சரே மாறிச்சு. கண்டிப்பாக அது வந்து இவ்வளோ பெரிய கேண்டில் க்ரியேட் ஆனது. ஜென்ரலாகவே அந்த 3 o'clock கேண்டில் வில் டிசைட் த ட்ரெண்ட். அது வந்து இன்ஸ்டியூஷன் ட்ரேடிங் அதான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இன்ஸ்டியூஷன்ஸ் கிளியர் செல்லிங். ஸோ பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அடுத்த சப்போர்ட் வந்து பேங்க் நிஃப்டிக்கு 59,60,000 இன்னும் கிராஸ் பண்ணணும்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி நடந்த செல்லிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் செல்லிங்காக வந்து இருக்கிறதுனால ஸோ பேங்க் நிஃப்டி செல்லிங் ஜோனில் வந்துடுச்சு. ஃப்ரீ ஃபால் ஜோன் வந்து 59. இப்போதைக்கு வந்து அடுத்த சப்போர்ட் வந்து இமீடியட் 60,000 அதோட சைக்காலஜிக்கல் சப்போர்ட் இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணால் அடுத்தது ஒரு ஃப்ரீ ஃபால் ஜோன் தான். இது வரைக்கும் பேங்க் நிஃப்டி பெரிய ப்ராஃபிட் புக்கிங் வரலை, நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இது வரைக்கும் வரலை. இதுக்கப்புறம் வந்ததுன்னா நிஃப்டி தாங்காது. அது வரக்கூடாதுன்னு தான் என்னோடய விருப்பம். ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி துணையோடு நல்லா இருந்துக்கும் போதே ஐடி ஒரு செக்டர் ஃபால் ஆனது, மற்ற லார்ஜ் கேப்பில் ஃபால் ஆகும் போது நிஃப்டி இறங்கிடுச்சு. இப்போ பேங்க் நிஃப்டி விழ ஆரம்பிச்சு வச்சுங்க, நிஃப்டியோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். ஸோ 60,000 ரொம்ப ரொம்ப குரூஷியல். இப்போதைக்கு செல்லிங் ஜோனில் வந்திருக்கு. இமீடியட் சப்போர்ட் 60,000. இது மண்டே என்ன ஆக போகுதுன்னு பார்க்கணும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான சப்போர்ட் இந்த ஏரியா. ஸோ கீப்பான் வந்து சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டே இருந்துச்சு. அந்த 25,400 கிளியராக அந்த இடத்த வந்து இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகி 25,178 முடிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த கேப் ஃபில்லிங் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். அதாவது என்ன கேப் ஃபில்லிங், அந்த மந்த்து ஸ்டார்ட் ஆகும்போது என்ன, February 1 யூனியன் பட்ஜெட்டோட ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? ஸ்டார்ட் பண்ணி அந்த டேவோட க்ளோசிங் இதுதான் 25,100 பக்கத்தில் தான் க்ளோசிங் வந்துச்சு அந்த இன்ட்ராடே. நெக்ஸ்ட் டே ட்ரேட் டீல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். வந்த உடனே கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ பாயிண்ட் 1,200 பாயிண்ட்ஸ் மேலே நிஃப்டி கேப் அப். அங்கேருந்து ஃபால் ஆனது தான் கண்டினியூவாக வந்து ஸ்லோவாக ஃபால் ஆகிட்டே இருக்குது. அந்த ஹையை வந்து உடைக்கவே இல்லை. அதான் இந்த மந்தோட ஹை. அந்த கேப் ஃபில்லிங் வந்து பொறுமையாக நடந்து கிட்டத்தட்ட 98% வந்து அச்சீவ்டு. ஆக்சுவலாக எக்ஸாக்டாக ஒரு கேப் ஃபில்லிங் 2,500. இன்னையோட இன்ட்ராடேயில் வந்து பார்த்திங்கன்னா 25,136 to 140 அப்படி வந்துட்டு க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் கேப் ஃபில்லிங் டன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே, பர்ஃபெக்ட் கேப் ஃபில்லிங், பட் ஸ்லோவாக நடந்திருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த சினாரியோ, ஓகே பாலாஜி இப்போ அடுத்து என்ன, கிளியராக 25,400 பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ இமீடியட் சப்போர்ட் வந்து 25,000 வந்து நிஃப்டிக்கு வந்து இருக்குது மண்டே. அதை உடச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து 25,500 தான். அடுத்தடுத்து வந்து லாங்காக தான் இருக்குது.
இப்போதைக்கு ஒரு 250 பாயிண்ட்ஸில் நிஃப்டிக்கு சப்போர்ட் இருக்குது. அதை பிரேக் பண்ணால் அதுக்கப்புறம் 500 பாயிண்ட்டுக்கு தான் தள்ளி தான் நிஃப்டிக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ எக்காந்தகம் 60,000ன்றது வந்து ரொம்ப குரூஷியல் பேங்க் நிஃப்டிக்கு. இப்போயே செல்லிங் ஜோனில் வந்துடுச்சு. அடுத்த கட்ட ஒரு ஃப்ரீ ஃபால் ஜோனுக்கு 60,000 உடைக்கணும். நிஃப்டி 25,000 உடைக்கணும். உடைச்சதுன்னா கிளியர் ஆகி ஆல்ரெடி இந்த கன்சால்டேஷனை உடைக்கும் போதே மார்க்கெட்டுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சுன்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ மார்க்கெட் அண்டர் செல்லிங் ப்ரெஷர். இவ்வளோ நாள் பேங்க் நிஃப்டி ரெக்கவரி ஆகிட்டு இருந்தது. அது வந்து இன்றைக்கி கால வாரியதுனால் நிஃப்டி கிளியராக செல்லிங் ஃபேஸில் வந்துடுச்சு. இது வந்து குரூஷியல் தான். அடுத்த வாரம் செல்லிங் ஃபேரில் தான் இருக்கும். ரிலையன்ஸ் இன்னும் சப்போர்ட்டை உடைக்கல. ரிலையன்ஸ் அந்த டவுன் ட்ரெண்டோட சப்போர்ட்லேயே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரிலையன்ஸும் கிட்டத்தட்ட வந்து கேப் ஃபில்லிங் டன். தெரியுதா உங்களுக்கு இந்த ஏரியா? அது எவ்வளோ அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணுது பாருங்கள். நீட்டே எடுத்துட்டான். ஹெச்டிஎஃப்சியும் காலை வாரியாது சப்போர்ட்டை பிரேக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த சப்போர்ட் வந்து 875. பேங்க் நிஃப்டி ஃபால் வந்ததுக்கு ஹெச்டிஎஃப்சியும் ஒரு ரீசன். 873 875 தான் அடுத்த சப்போர்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு. ஸோ தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு. கிளியர் பிரேக் அவுட். HDFC 100 செல்லிங் ப்ரெஷர். வீக்லியில் பார்க்கும்போது இங்கே தான் அடுத்த சப்போர்ட் இருக்கு. ஆக்சுவலாக இந்த சப்போர்ட் வந்து அதோட லாங் டேர்ம் சப்போர்ட். அதோட மல்டி இயர் கன்சால்டேஷன் பிரேக் அவுட் நடந்திருக்கும். ஞாபகம் நினைக்கிறேன். அந்த இடம் தான் இங்கே இங்கே வந்துட்டு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து லிமிட்டட் சைட் தான் இருக்கும். பட் நம்ம வருத்தப்படுற அளவுக்கு பேங்க் நிஃப்டி ஒன்றும் டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பலை. பட் நிஃப்டி வந்து ஆல்ரெடி செல்லிங் ஃபேஸில் இருக்குது. இப்போ இன்னும் இதனால் ட்ரிகர் ஆகி இன்னும் கொஞ்சம் இறங்கும். மார்க்கெட்டிங் வந்து ஏன்னா ஆல் டைம் ஹைலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும். ரொம்ப லாங்லாம் கிடையாது. இந்த மந்த்தே புது உச்சம் தான் ஸ்டார்டிங்கு. ஸோ அந்த இடத்த போகிறதுக்கு இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் டைம் எடுத்துக்கும். சைட் வேஸாக இருக்கும். ட்ரேடர்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஒரு கிளம்ஸியாக இருக்கும். இதுதான் ரியாலிட்டி. ஓகே, அந்த மைனர் டேர்ம் செல்லிங் ப்ரெஷர் உறுதி. அதில் ஒன்றும் மாற்ற கருத்து கிடையாது. ஏதாச்சும் ட்ரெண்டு சேஞ்ச் ஆனால் பார்ப்போம். பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி வந்து திரும்புறதுனால கிளியர் செல்லிங் ஃபார் மைனர் டேர்ம். மேபி எதாவது ரிவர்ஸில் வந்தால் சொல்கிறேன். வெல் சி ஐடி செக்டர் பற்றி தனியாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் போடுங்க. அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே ரைட். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.